3 டேஸ் லீவுக்கு பாண்டிச்சேரி போயிருந்தோங்க. பாண்டிச்சேரியிலேருந்து திரும்பி எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பாண்டி ஓஷன் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க் வந்து ஈவினிங் டைமில் அதை தாண்டி போயிட்டோம். ஆனால் பசங்க பார்த்துட்டு நாங்கள் போய் ஆகணும்னு அடம் பண்ணாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஒரு சைடு வந்து சின்னவங்களுக்கு இருக்குது கேம்ஸ்லாம், ஒரு சைடு வந்து போட்டு இருக்குது. இந்த போட்டிங்கில் வந்து நாங்கள் தான் லாஸ்ட்டு டிக்கெட்டு, நாங்கள் தான் கடைசியாக வந்திருக்குறோம். எங்களுக்கு அப்புறம் டிக்கெட்லாம் கிடையாது, அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போட்டிங் போகிறதுக்காக ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். நான் எங்கள் ஃபேமிலியும் எங்கள் அண்ணன் ஃபேமிலியும் வந்துட்டோம். இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் போட்டுக்காக. பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது. அவங்கெல்லாம் ஆளுக்கு 2 பேராக பிரிஞ்சுட்டாங்க. இவருக்கு மட்டும் ஜோடி இல்லை, அதனால் தனியாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறாரு. இவரோடது வந்து நகரவே இல்லை, அங்கேயே தான் உட்காந்துருந்தார் 1/2 மணி நேரமாக. நாங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் சைடாக போயிட்டுருக்காரு. அது வந்து ஸ்பீட் போட்டு போல் இருக்குது இவருக்கு இடையில வர்றது. எங்கள் போட்டை தான் இன்னும் காணோம், அதனால் தேடிட்டுருக்குறோம், வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஈவினிங் டைமில் வந்ததுனால ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு, நல்ல ஜாலியாக வந்துச்சு. எங்கள் போட்டு அங்கே வந்துட்டுருக்குது, அதுக்காக தான் வெயிட்டிங். நாங்கள் வந்தோன்னே போட்டில் ஏறி ஜாலியாக போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட வந்துருச்சு, நாங்கள்லாம் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். ஏறிடுவோம். இது அந்த பால் மாதிரி சுற்றுற மாதிரி பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் போகிறதோட அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பயமாக தான் இருக்குது ஏறுறதுக்கு. பார்க்கறதுக்கு கடல் மாதிரி இருக்குது, ஏரி மாதிரியும் இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. அலை அலையாக வந்து இவர் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கிறாரு. இவர் எப்போ வந்தார்? நாங்கள் ஏறத்துக்கு முன்னாடி வந்தார். கிளம்பிட்டு அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் இல்லை, ஓரளவுக்கு போகுது. இதில் போன பசங்களுக்குன்னா இதில் போனால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் வேறு இங்கே வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தவறி தண்ணியில் ஊந்தா என்ன ஆகுறதுன்னு அதை யோசிச்சுக்கிட்டே எடுத்தேன். நான் பயந்துக்கிட்டே தண்ணியில் ஊந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் தண்ணி பக்கத்துலேயே உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது பாருங்களேன், சுற்றி தென்னை மரம். இதில் போகிறது அப்படியே கேரளா மாதிரி தெரில. கொஞ்சம் கேரளாலேயும் இப்படி தான் காட்டுவாங்க சில ரிவர்லாம். நல்லா இருக்குது. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்துட்டோம். என் பொண்ணு, வீட்டுக்காரு, ஜாலியாக பேசிட்டு எப்போ பாரு வீட்டிலையே அடைஞ்சிருக்கிறோம். என்றைக்காவது மாதத்தில் ஒரு டைமாவது வெளியில் இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். இல்லைன்னு வைங்களேன், பிபி வந்து நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துருவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், அப்போ தான் மைண்டு நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக போகுது. நாங்களும் ஒரு சைடில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணன் அண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்புறம் எங்கள் பசங்கள்லாம், அண்ணன் பசங்க, எங்கள் பசங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. சன் செட் ஆகிற டைம் ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த சைடு அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க நிறைய பேர், வலைலாம் வச்சு. பக்கத்து ஊருக்காரங்கன்னு நினைக்கிறேன், மீன் பிடிச்சிட்ருக்காங்க அந்த சைடு, அது ஓரமாக. ஐயோ சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு காற்று, மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். குழந்தைங்களோட ரொம்ப ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் லீவ் டைமில் வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். எப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னு வைங்களேன், மைண்டு டிப்ரெஷனுக்கு தான் போகும். அந்த எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்களேன். என் பசங்களாம் இது என்னம்மா ரொம்ப ஸ்லோவாக போகுது, இது போகிறதே தெரில, பேசாமல் அந்த ஸ்பீடாக போகுது அதில் போயிருக்கலாம் அப்படின்றான். அந்த ஸ்பீடாக போகிறதுலே போயிருக்கலாம், நம்ம இதில் போகிறது போர் அடிக்குதுன்றான். ஆனால் முதல்ல இதில் ஏறத்துக்கே பயந்து உட்காந்துருந்தான். ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, ஓரளவு ஸ்பீடு போகுது. பசங்களாக இருந்தால் ஜாலியாக தனியாக இதில் போகலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தானே. கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். கேப்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. குழந்தைங்கள்லாம் இதில் கூப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான் உட்காந்துக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் கூட தண்ணியில் விழுந்துருங்க. இது சூப்பராக இருக்குது பாருங்களேன், அவங்க எவ்வளோ ஸ்பீடாக வராங்கன்ட்டு. எவ்வளோ கடல் மாதிரி பாருங்கள், அலைய நல்லா இருக்குல்ல.
எவ்வளோ ஸ்பீடு. இப்படிலாம் உட்காந்துட்டு போனோம்னு வைங்களேன், அவ்வளோதான். இப்படிலாம் உட்காந்துட்டு நாங்களாம் போனால் வயிகிட்டு தண்ணியில் தான் விழுந்து கிடப்போம். நம்மளுக்கு நீச்சலும் தெரியாது. இது பின்னாடி மோட்டரில் வந்து தண்ணி எப்படி இதாகுது பாருங்கள். இது மோட்ரு பக்கத்தில் உட்காந்துருக்கான் என் பெரிய பையன். இது பக்கத்துலேயே. எனக்கு பயம். அவன் போமா நீனே, நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன், நீ ஏன் கூட உட்காந்து உட்காராதன்ட்டான். ஐயோ சூப்பராக இல்லை ஏங்க. இது சொந்த வீடியோ. நாங்கள் போய் என்ஜாய் பண்ணி எடுத்து போடுற வீடியோ. நாங்கள் சொந்தமாக வீடியோ போட்டாலும் காப்பிரைட் வருது. ஏதாச்சும் மியூசிக்கோ இல்லை வீடியோ எடிட் பண்ணி போட்டாலும் அதுக்கு காப்பிரைட் வந்துடுது. கஷ்டப்பட்டு போட வேண்டியதாக இருக்குது, காப்பிரைட் வந்துடுது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. ஒரு வழியாக வெளில வந்துட்டோம். இந்த பசங்களாம் கேம் விளாடணுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாதுடா, டைம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போகிற வழியில டீ